ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் வெண்ணிலா பற்றின உண்மைகளை எல்லாத்தையும் காவேரி கிட்ட சொல்ல, காவேரியும் அதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தினால தான் இவர் நிறைய மாறி இருக்காரு, ரொம்பவே காயம் ஏற்பட்டிருக்கு, அதனால தான் எல்லாருக்கிட்டையும் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க காவேரியும். லேட்டாக வீட்டுக்கு போக திரும்பவும் கங்கா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கே தான் போயிருந்தீங்க இவ்வளோ நேரம், என்ன பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, சொன்ன ஒரு சின்ன பொய்யால் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதனால நீ எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு தெரியும் கங்கா. அந்த விஷயத்த நான் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் அவரை போய் பார்க்க போயிருந்தேன். எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேன், ஆனால் அவர் பதிலே சொல்லாமல் கிளம்பிட்டாரு அப்படின்னு சொன்னதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி போகிறாங்க கங்கா. உங்களுக்கு எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலை, அங்கே தான் போயிருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உங்களை நான் அனுப்பியிருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு கங்கா சொல்ல, கங்கா எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் போனேன், அவர் என்கிட்ட பதில் சொல்லாமலே போயிட்டார், அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. விடுங்க, அது நமக்கு தான் கிடைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆர்டர் நமக்கு தான் கிடைக்கும், அதை பற்றி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. ராகினி காவேரி பார்க்குற தருணத்தில் காவேரி நிவின் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச மாதிரி காவேரி முன்னாடி பேசுறத பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க காவேரி. நீ அடங்கவே மாட்டியாடி, எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, வாய்க்கு வந்தபடி, உனக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்க, நிறுத்துமா, நான் இதை பேசுறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு, இதையெல்லாம் பேச வச்சது யார் தெரியுமா, உன்னோட முன்னாள் காதலன் நிவின் தான் அப்படின்னு சொல்றது கேட்டு அதிர்ச்சியாகி போறாங்க காவேரியும். எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிவினை பார்த்து பேச போறாங்க காவேரி. இப்பதான் தெரியுது இது எல்லாத்துக்குமே காரணம் விஜய் தான் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நிவின் கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்ற உண்மையும் தெரிஞ்சுக்கிறாங்க. பாருங்க நிவின், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கடைசி வரலும் அவர் கூட நான் சேர்ந்து வாழ்றனோ வாழலையோ அது என்னோட விருப்பம், திரும்ப வேற யாரும் என்னால் கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது, நினைச்சு பார்க்கவும் முடியாது, அதோட நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், நானும் என்னோட வேலையை பார்த்துட்டு இருப்பேன், இதுக்கு மேலேயும் ஏதாவது என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு போயிடுறாங்க. அப்புறமா நிவின் காவேரி சொன்னதை கேட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போய் நிற்கிறாரு. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.